தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்யாணமாகட்டும் காது குத்தாகட்டும் அதுலேயும் அந்த கெடா வெட்டு விருந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த பெரிய இலையை போட்டு சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் வெரைட்டிஸை ஒரே இலையில் வச்சு அதை பரிமாறுறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு தஞ்சாவூரில் தினமும் கிடைக்கிது ஒரு மெஸ்ஸில். ஸோ அந்த மெஸ்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ். ஸோ வாங்க தஞ்சாவூரில் இருக்கிற பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்ஸில் அந்த விருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு விசிட் பண்ணிவிட்டு வரலாம். பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நியூ பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வெளில பார்த்தோன்னா அந்த மெயின் ரோடு, அந்த பைபாஸ்லேருந்து கட்டாயம் வர அந்த மெயின் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நியர்பையில் அந்த இருக்கிறது தான் வந்து அந்த பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ். நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பஸ் வந்து அவுட்டரில் வர்ற வெளியில் பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்தில் ஃபஸ்ட்டு கடை தான் வந்து பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ். பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ். ஸோ இது பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இந்த ஒரு பட்டுக்கோட்டை சார்ந்து, அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னாக்கா அந்த நாட்டுக்கோழி இது எல்லாமே, இந்த அசைவம் எல்லாமே ஒரு ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். இந்த பட்டுக்கோட்டை, பேராவூரணி, முட்டங்காடு இந்த பக்கம்லாம். இந்த பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் நம்ம பார்க்குறப்போ இங்கே வந்து ஃபுல்லாக அந்த கிச்சனில் ஃபுல்லாக லேடிஸை கொண்டு நல்ல ரொம்ப அருமையான ஒரு அசைவ சமையலை நமக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த காமாட்சி மெஸ்ஸோட ஹிஸ்ட்ரி ஆஃப் காமாட்சி மெஸ் என்ன, அங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத இந்த கடையோட உரிமையாளர் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த். சரி, அதாவது இந்த காமாட்சி மெஸ் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் நடத்திட்டு வர்றீங்க? 15 வருஷமாச்சு. 15 வருஷம். முதல்ல நீங்கள் எங்கே தொடங்குனீங்க? பட்டுக்கோட்டையில் சார். பட்டுக்கோட்டை. இது தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதாவது பாரம்பரியமாக நம்ம செய்கிற மாதிரி? இல்லை சார், எங்கள் தாத்தா சிங்கப்பூரில் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு ஆர்வம் இல்லை. இடியப்ப கடை வச்சுருந்தாங்க, அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம். அப்புறம் நான் கிளம்புறது முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ் வந்த பிறகு அவங்க தான் சார் ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. ஆமாம் ஆமாம் சார். காமாட்சி ஸ்பெஷல் என்ன சார்? ஸ்பெஷல் என்ன, சாப்பாடு தான் சார். நான்வெஜ் மீல்ஸ் மட்டும்தான் நம்மள்ட்ட. சாப்பாடு தான், அசைவ சாப்பாடு. ஒரு 7-8 குழம்பு கொடுப்போம். எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிங்கில் இருக்காது. நல்லா தனித்தனியாக செப்பரேட்டாக அதுக்குள்ள டேஸ்ட் தெரியும். நாட்டுப்புற சாப்பாடு அதான் அந்த காரசாரமாக இருக்கும் சார். ஆமாம் ஆமாம். நீங்கள் மேடம் இருக்காங்க. வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், சர்மிளா தேவி. ஓகேங்க. இந்த காமாட்சி மெஸ் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சமையலில் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட்டுங்களா, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமையலை பற்றி சொல்லுங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, சமைக்க தெரியாது. சாப்பிடுவேன், சைவம் தான் நான் சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிடவே மாட்டேன். இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்லி தான் எனக்கு எல்லாமே கற்றுக்கிட்டேன், சாப்பிடவும் ஆரம்பித்தேன். ஏன்னா காலையில் கிச்சனில் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக நீங்கள் வந்து அந்த என்னென்ன மெனுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதோட ரெசிபியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ உங்கள் இதில் பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே லேடிஸாக தான். எல்லாமே லேடிஸ். உங்கள் கடையில் வந்து அப்படி என்னென்ன ஸ்பெஷல்ஸ்லாம் இங்கே வந்து கிடைக்குது நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். சிக்கன் கிரேவி, நண்டு கிரேவி, காடை கிரேவி, இறால் கிரேவி, மீன் குழம்பு, எலும்பு குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே. இங்கே பார்த்தோம்னாங்க சின்ன வெங்காயம் கருவாட்டு சம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சின்ன வெங்காயம் கருவாட்டு சம்பல்? சின்ன வெங்காயம்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம் சின்ன வெங்காயம். அது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அதுக்காண்டி சின்ன வெங்காயம் வைக்கிறது. கருவாட்டு சம்பளுங்கிறது நம்ம எல்லாரும் கடையிலையும் ஊறுகாய் வைப்பாங்கல்ல, அதுக்கு பதிலாக அது கருவாட்டு சம்பல்னு சொல்லிட்டு வைக்கிறோம். நல்லா இருக்கும். கருவாட்டு சம்பல் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இங்கே வைக்கிறீங்க. ஆமாம், அதாவது ஒரு ஊறுகாய் மாதிரி, ஊறுகாயோட சிறந்த ஒரு அசைவ. ஆமாம், அது எங்கேயுமே கிடைக்காத அந்த கருவாட்டு சம்பல், அது வந்து இந்த கடையில் சின்ன வெங்காயம் கருவாட்டு சம்பல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடியது. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 200 நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கை வெங்காயம், ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கை தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் கருவாடு, ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் கருவாடு எடுத்துக்கணும். அதையும் போட்டு அதிலே போட்டு வதக்கிறேன். கொஞ்சம் ஒரு கை தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும். நல்லா சுண்டி வரும்போது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்
ஒரு உரப்புக்கு தகுந்தது போட்டுக்கலாம். நான் அந்த ஒரு கைக்கு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அப்படியே கரெக்டாக அந்த எண்ணெயிலே வதங்கணும். அது எண்ணெயிலே வதங்கினா கருவாடு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த கருவாட்டு சம்பல் அப்படிங்கிறத செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்க செய்யும் போதே நம்ம பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அந்த கருவாட்டு சம்பலோட மனம் அந்த இடத்துலையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெனு இப்போ ஒரு நார்மலாக ஒரு கடை அப்படின்னு எடுத்தோம்னாக்கா சாப்பாடு ஒரு ப்ரைஸ் பண்ணுவாங்க, ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் ஒரு ப்ரைஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் மெனு. அதை பற்றி சொல்லுங்களேன், என்னென்ன வெரைட்டிஸோட சாப்பாடு கொடுக்குறீங்க, அதோட ப்ரைஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இப்போ நாங்கள் 35 ருபீஸ் ஆரம்பித்தோம் சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி, வெறும் 35 ரூபா. அப்போ ஏதாவது ஒரு சைட் டிஷ் வாங்கிக்கலாம், இதே கிரேவி குழம்பு எல்லாம் வாங்கிக்கலாம். சிக்கன் கிரேவி, காடை கிரேவி, மட்டன் கிரேவி, நண்டு கிரேவி, இறால் கிரேவி, மீன் குழம்பு, எலும்பு குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, நல்லெண்ணெய் போட்டு கருவாட்டு குழம்பு போடுவோம். 9 குழம்பு வைப்போம். ரசம், தயிர், கூட்டு பொரியல். முன்னாடி வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் டம்ளரில். அது தண்ணி எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக வச்சாலும் அதை பாதுகாக்க முடியல. சப்ளை பண்ணுறவங்க கையில் வச்சிடறாங்க, அது ஆயிலாக இருக்குன்னு வாட்டர் பாட்டிலாக மாற்றிட்டோம். மீல்ஸ் அப்படின்னு ஆமாம், ஒரு 9 வகையான கிரேவி. ஆமாம் கிரேவி. ஆமாம், சின்ன வெங்காயம், மண்பானை பசந்தயிர், பசும்பாலில் தான் ஊற்றுறோம். பாக்கெட் பால் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி தான் சார் கொடுப்போம். ஒரு சாப்பாடு. ஆமாம் வகையான குழம்பு. ஆமாம், ஏதாவது ஒரு சைட் டிஷ். ஆமாம், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுத்துருவோம். ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம் சார். அடுத்து பார்த்தோம்னாக்கா உங்கள் கடையில் வந்து அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது டிஃபன் சொல்லலாங்களா, லஞ்ச் மட்டும்தான்? நம்மள்ட்ட லஞ்சு மட்டும்தான் சார். லஞ்சு மட்டும்தான், ஸ்பெசிஃபிக்காக சாப்பாடு மட்டும்தான். 12:30 ஆரம்பிப்போம், 4:30 மணி வரலும் உண்டு சார். ஹாலிடேஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆமாம். இப்போ உங்களோட பிரான்ச்சஸ், அதாவது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது பிரான்ச்சஸ்? இப்போதைக்கு பட்டுக்கோட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு சார் 10-13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தஞ்சாவூர் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ இடம் பார்த்துக்கிட்டு தான் சார். எங்கள் கடையில் சாப்பிட்ற வாடிக்கையாளர் வந்து வயிறு கிடக்கூடாது, அவங்க மனசும் நோகாமல் வயிறும் சந்தோஷமாக இருக்கிறது தான் சார். கடல் எண்ணெயில் தான் சுத்தமாக யூஸ் பண்ணுறோம். வேறு ரீஃபண்ட் ஆயிலோ வேறு இந்த ஆயிலோ கிடையாது. கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் எல்லாமே. ஆமாம், ஃபுல்லாகவே கல்லெண்ணெய் நல்லெண்ணெய். இப்போ பார்த்தோன்னாக்கா அவங்க வந்து இந்த கறி கோலா உருண்டை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன கோலா உருண்டை, அதோட ரெசிபி என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கங்க, இது என்னது நீங்கள் கோலா உருண்டைன்னு சொல்கிறீங்களா? ஸோ அது என்ன சொல்லுங்களேன். இது வந்து மட்டன் கறி கோலா சொல்லுவாங்க. கறியை வந்துட்டு அங்கேருந்து கொத்தி வந்துடும். அதை வந்து வேக வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, புதினா, மல்லி எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிடணும். வதக்கிட்டு அதையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடணும். அப்புறம் தேங்காய் வந்து அதுக்கு 4-3 அந்த மாதிரி அளவு வச்சுட்டு அதையும் எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சி 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே மசாலா வந்து நெய், எண்ணெய், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் இன்னும் ஏதோ 2-3 மசாலா அரைச்சி வச்சுருப்பாங்க. அதை மிக்ஸ் பண்ணி நெய்யில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்றா ஊற்றி அது அளவுக்கு தேவையான முட்டை, பொட்டுக்கடலை மாவு இது மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட வேண்டியதான். பிசைஞ்சு கல்லில் இதில் எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். சரி. ஸோ இந்த பரபரப்பான ஒரு 12:30 மணி அந்த மதிய டயத்தில் இந்த காமாட்சி மெஸ்ஸில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டுறாங்க. ஸோ இந்த ஃபுட்டோட காரம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் கமால். ஸோ ஓகே, இங்கே காமாட்சி மெஸ்ஸில் சாப்பாடு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக. ஆமாம், காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆமாம். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இருக்கிறது எல்லாத்துலேயும் இந்த மீன் குழம்பு ஒன்று இருக்கும் பாருங்க, அது ரொம்ப. ஆமாம், ரொம்ப மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? நான் இந்த கடைக்கு வந்து 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். ஓகேங்க, ஓகே. ரொம்ப பிடிச்சமான தஞ்சாவூரில் ரொம்ப பிடிச்சமான, அதனால தான் இந்த கடை பக்கத்துலேருந்து வேலை முடிச்சுட்டு இங்கே தான் ஓடிடுவேன் சாப்பாடு. ஓகே, நன்றிங்க. நன்றி. பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ் பார்த்தோன்னா நம்ம காலையிலேருந்து இந்த கிச்சனில் நம்ம அதை ஒரு செம்ம சூப்பரான ஒரு நல்ல மனம் இருந்தது. அதோடு இல்லாமல் நம்ம இங்கே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி நிறையா வந்து வெரைட்டிஸான இந்த கிரேவிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, நண்டு கிரேவி, அப்புறம் நம்ம காடை கிரேவி. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. ஒரு மனம் வந்து ரொம்ப மனமும் வயிறும் ரொம்ப நிறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை பார்த்து பார்த்தீங்களா கிச்சனில். ஸோ அந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டை, அப்புறம் கருவாடு சாம்பல். ஸோ இதுதான் வந்து கருவாடு சாம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவாடு சம்பல் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம ராமநாதபுரத்து கருவாடை நம்ம ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வீட்டில் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பர்
சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுமாரி இந்த மட்டன் கோலா இது வந்து மட்டன் கோலா பார்த்தோம்னாக்கா ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னாக்கா இதில் என்னக்கா அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து மட்டன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கும் அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் கோலா. மட்டன் எலும்பு குழம்பு காரம் ரொம்ப இல்லை, ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு மட்டன் குழம்பாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே நண்டு குழம்பு, மட்டன் கிரேவி, ஸோ சிக்கன் கிரேவி, ஸோ அது காடை கிரேவி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு அசைவ சாப்பாடு சூப்பராக ஒரு வெளுத்து வாங்கணும் அப்படின்னாக்கா நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூப்பரான இடம் பட்டுக்கோட்டை காமாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிற்கிற இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி மெஸ், அதாவது ஒரு வீட்டு முறை அசைவ சாப்பாட்டு கடை நம்ம நிற்கிறவங்க. இதுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து இந்த சிவகங்கை பூங்கா இருக்குது. அந்த சிவகங்கை பூங்காவுக்கு நேராக போகிறது தான் பார்த்தீங்கன்னா மேலே வீதி. அந்த மேலே வீதியில் அந்த சிவகங்கை பூங்காலேருந்து நீங்கள் மேலே வீதிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ரைட் எடுத்திங்கனாக்கா நாணயக்கார தெரு அப்படின்ற தெரு இருக்குது. ஸோ அந்த தெருவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி மெஸ். சரி வாங்க நம்ம உள்ளார போய் எப்படி சமைக்கிறாங்க, அங்கே என்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்போ இந்த தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெஸ் அந்த கடையினுடைய உரிமையாளர் ஆர் ரஞ்சிதம் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த கடையில் வந்து அந்த கடையோட ஸ்பெஷல் என்ன, அவங்க வந்து எவ்வளோ காலமாக இந்த மெஸ்ஸை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்கள்ட்டே நேரடியாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. அதாவது இந்த காமாட்சி மெஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எவ்வளோ காலமாக தொடங்கி நீங்கள் நடத்திட்டு வரீங்க? 25 வருஷமா இருக்கு. 25 வருஷம். அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இந்த கடை அப்படின்றது அந்த ஒரு மெஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? எப்படிங்க நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த இது பண்ணுங்க? ஒரு நன்மை, எல்லாருக்குமே ஒரு 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே நல்லது. சாப்பாடு வீட்டு சாப்பாடு அதுதான், எந்த கெடுதலும் இல்லை. மெயினா அதுதான். ஆமா. எங்க ஒருத்தங்க நீங்க வந்து சொல்றீங்கன்னா அடுத்தவங்க போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மெஸ்ல வந்து பொதுவாக காலையில டிஃபன் இல்ல லஞ்ச், நைட் டின்னர் அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல ஒன்லி லஞ்ச் மட்டுமா? ஒன்லி லஞ்ச் மட்டும்தான். லஞ்ச் மட்டும். இப்போ லஞ்ச்ல வந்து என்னென்ன சைட் டிஷஸ் உங்கள்கிட்ட இருக்கு? மீன், சிக்கன், மட்டன், போட்டி, ரத்த பொரியல், கிரேவி சிக்கன் 65. சரிங்க. இந்த நீங்க அந்த செய்யற அந்த குடல் கறி, ரத்த பொரியல் அதை பத்தி சொல்லுங்களேன். அதோட சுவை எப்படி இருக்கு, நீங்க அதுக்கான மசாலாக்கள் அதெல்லாம் இருக்கும். நாங்களே கையால் அரைக்கிறது தான் இங்க. எல்லாம் காய வச்சு அரைச்சி போடுறது தான். வெளியில எந்த பொருளும் வாங்கறது கிடையாது. சாம்பார் பொடியில இருந்து ரசப்பொடியில இருந்து இந்த மசாலா வரைக்கும் நாங்களே போட்டுக்கிறது. வெளியில எல்லாம் வாங்க மாட்டோம். சரிங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இங்க வந்து இந்த பிரைஸ் அப்படின்னாக்கா இந்த சாப்பாடு அதோட அந்த விலையெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். விலை சாப்பாடு சாப்பிட 60 ரூபா, பார்சல் வந்து 70 ரூபா. வேற இந்த மீன் வறுவல், மீன் 45 ரூபா, சிக்கன் 45 ரூபா, போட்டி 45 ரூபா, மட்டன் மட்டும் 60. இது வந்து எல்லா நாட்களும் இந்த கடை வந்து தொடர்ந்து நடைபெறுங்களா, இல்லை ஏதாவது லீவு ஏதாவது லீவ் இருக்கும்? எங்கேயாவது ஊருக்கு போனால் அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு போய் தானே ஆகணும். அப்படி இருக்கும், லீவ் விட்டு தான் ஆகணும். மற்றபடி இந்த வார விடுமுறை அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்க, நன்றிங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா தஞ்சாவூரில் நம்ம வந்து ஒரு வீட்டு முறை சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து அது அசைவ சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீ காமாட்சி ஹோட்டலுக்கு வரலாம். இங்கே சைவம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இருக்கு. சாம்பார், வத்த குழம்பு அந்த மாதிரி, ரசம் மோர், ரசம் மோர் அதெல்லாம் உண்டு, எப்பவுமே உண்டு ரசம் மோர். அதே மாதிரி நம்ம சைவம் சாப்பிடணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நார்மலாக வந்து ஒரு வீட்டு முறை சைவ சாப்பாடும் இருக்குது, அசைவமும் இந்த நம்ம காமாட்சி மெஸ்ஸில் சாப்பிட முடியும். ஸோ தஞ்சாவூரில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அசைவம் அல்லது சைவம் நம்ம சாப்பிட்ணும், அதாவது எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் ஒரு வீட்டு முறையான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து நம்ம காமாட்சி மெஸ்ஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெஸ் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பாடு அப்படின்னாக்கா வந்து 60 ருபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா மட்டன் கிரேவி அது வந்து என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தா 60 ருபீஸ், சிக்கன் கிரேவி 50, 65 இருக்குங்க. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 45 ருபீஸ். அதுமாரி பார்த்தோம்னாக்கா ஃபிஷ்ஷில் வந்து குழம்பு மீனும் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரையும் இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ் கிரேவி அதாவது குழம்பு மீன் வாங்கினோம்னாக்கா 35, ஃபிஷ் ஃப்ரை வந்து 45, குடல் கறி, ரத்த பொரியல் இது எல்லாமே இருக்குது இங்கே. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாப்பாடு அப்படின்னாக்கா ஒரு வீட்டு முறை சாப்பாடாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ தஞ்சாவூர் காமாட்சி மெஸ் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வீட்டு முறை சாப்பாடாக இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எப்போ நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம ரஞ்சிதா அம்மா கையில் சமைக்கக்கூடிய அந்த மீன் வறுவலையும் அந்த குடல் கறியையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களால் மறக்கவே முடியாது.